இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3/4 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சம் கேசரி பவுடர், ஒரு பேக்கெட் டால்டா. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணணும். நம்ம ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்துட்டு ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா கிளறி விடலாம், கட்டி விடாமல். ரவை வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு, சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3/4 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டால்டா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் வறுத்துருக்க முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.